ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு ரேண்டம் vlog. எடுத்தோடனே ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துட்டு இருக்கீங்க. கமெண்ட் செக்ஷன்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்க கேட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மோஸ்ட்லி ஜீவனோட லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் பேக் பண்ற ரெசிபிஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப ஈஸியா இருக்கு, காலையில அவசரத்துக்கு சமைக்கிற மாதிரி இருக்கு, அதே சமயம் டேஸ்டாவும் இருக்கு, தொடர்ந்து போட சொல்லி கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா நிறைய யூடியூபர்ஸ் விதவிதமா நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டுட்டு இருக்காங்க. எங்கிட்ட வந்து இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸோ காலையில பார்த்தீங்கன்னா இப்போ 3 குக்கர் காலையில ஜீவனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு, ஒன்றில் ரைஸு, ஒன்றில் பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சிருந்தேன், இன்னொன்றில் வந்து காய்கறிகள் எல்லாம் சேர்த்து வேக வச்சிருந்தேன். ஸோ பருப்பையும் காயும் தனித்தனியா தான் வேக வைக்கணும். ஒண்ணா சேர்த்து வேக வச்சீங்கன்னா ஒரு மாதிரி வழுவழுன்னு ஆயிடும் சாம்பார் செய்யறதுக்கு. ஸோ 2யும் இப்ப கலந்துட்டேன். இதுல என்னென்ன காய்கறிகள் போட்டு வேக வச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய், கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சாம்பார் பொடி, காரப்பொடி, உப்பு மட்டும் போட்டு வேக வச்சிருந்தேன். பருப்பு கூட கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய்யில கடுகு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டுனா நல்லா வாசனையா இருக்கும். ஜீவனுக்கு ரைஸ்ல ஏற்கனவே நெய் மிக்ஸ் பண்ணி ஆறிட்டு இருக்கு. சாம்பாரோட திக்னஸுக்காக நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். புளி பேஸ்ட் வந்து சேர்த்துருந்தேன். ஸோ மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்க ஒரு காய் மட்டும் போட்டு சாம்பார் செய்யறதை விட இந்த மாதிரி கதம்ப சாம்பாரா செஞ்சீங்கன்னா, ஒரு 4, 5 காய்கறிகள் சேர்த்து செய்யும்போது ஆக்சுவலா சாம்பார் செம்ம டேஸ்டா வருது. முருங்கைக்காய் போட்டு தான் சாம்பார் செய்யணும்னு நினைச்சேன். முருங்கைக்காய் வந்து கிடைக்கல. நல்லா இல்ல ஆக்சுவலா. கொஞ்சம் சீசன் முடிய போகுது போல இருக்கு. அதனால என்ன பண்ணேன், மத்த ஐ மீன் வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேனா, அதுல இருந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் கட் பண்ணி போட்டு பீர்க்கங்காய், கத்திரிக்காய் நல்ல காம்பினேஷன் சாம்பாருக்கு. அப்புறம் உருளைக்கிழங்கு போடுவோம். கூட கேரட்டும் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி அந்த மாரி செஞ்சிருந்தேன். இந்த மாரி கதம்ப சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க. இது டிமார்ட்ல ஜீவனுக்காக வாங்குன லஞ்ச் பாக்ஸ், புது லஞ்ச் பாக்ஸ். செம்ம லீக் ப்ரூஃபா இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மேல மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்தி குடுத்துட்டீங்கன்னா, மத்தியானம் ஓப்பன் பண்ணும்போது ட்ரையா இருக்காது. நெய் போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கமகமன்னு வாசனையா இருக்கும். சாப்பிடறதுக்கும் டேஸ்ட்டா இருந்ததா சொன்னா. கூட வந்து நான் டிவைன் ஃபுட்ஸ்ல வாங்குன பனானா சிப்ஸ் தான் வச்சிருந்தேன் சாப்பாட்டுக்கு. அது போதும்ன்னு சொல்ட்டான். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அதே சாம்பார் தான் நல்லா மொறுமொறுன்னு தோசையோட 7 மணிக்குள்ள லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பஸ் வந்துட்டுருக்கு. ஜீவன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வந்து ஃப்ரீயா எனக்கு வீடியோவே ஷூட் பண்ண முடியும். காலையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹரிபரியா பண்ணியிருந்தேன் வீடியோவையே. அதுக்கப்புறமா இதுவும் டிமார்ட்ல நான் புதுசா வாங்கியிருந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம். ரசம் வைக்கிறதுக்காகவே இத நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ரசம் ரெசிபி பாத்துரலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா காட்டியிருக்கேன். கடுகு, கொஞ்சம் வெந்தயம் தாளிப்பேன் நான் ஆக்சுவலா. ஆம், ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வெந்தயம் போட மாட்டாங்க. பட் இந்த மெத்தட் உங்களுக்கு விருப்பம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை மிளகா 2, வரமிளகா 2 காரத்துக்கு கிள்ளி போட்டுட்டு, கருவேப்பிலை தாளிச்சுட்டு, ஏற்கனவே நான் வந்து தக்காளி பழம் 2 வேக வச்சு வச்சிருந்தேன். அதுலயே புளிய கரைச்சு, நல்லா நம்ம கையிலேயே வந்து பெசஞ்சு, ஆ தக்காளியோட தோலெல்லாம் எடுத்துறணும். ஸோ இது வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதாவது தக்காளிய அரைச்சு ஊத்தி செய்றத விட, தக்காளிய வேக வச்சுட்டு, அத நல்லா நம்ம கையிலேயே ஸ்மாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமும் சேர்க்கும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். பூண்டு தட்டி போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து எம்டிஆரோட ரசம் பவுடர். நான் அரைச்ச ரச பவுடரும் ஆட் பண்ணுவேன். இந்த மாரி எம்டிஆரோட ரச பவுடர், இல்ல சக்தி மசாலாவோடதெல்லாம் ஆட் பண்றது எதுக்காகன்னா, நல்ல ஒரு கலர் குடுக்கும். நல்லா வாசனையா இருக்கு. மத்தபடி டேஸ்ட் வேணும் அப்டின்னா, நம்மளோட ரசப்பொடி தான் டேஸ்ட்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எண்ணெயில எதெல்லாம் வதக்கணுமோ, அதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா, நான் ஏற்கனவே கரைச்சு வச்சிருந்தேன். 2 தக்காளி பழம் வேக வச்சு, அதிலேயே புளியும் போட்டு நல்லா கரைச்சுட்டு, உப்பு, மஞ்சப்பொடி சேர்த்து வச்சிருந்தேன் ஒரு பாத்திரத்துல. அத வந்து எடுத்து ஊத்திர்றோம். இது வந்து நான் அரைச்ச ரசப்பொடி. நெறைய தடவ இதோட ரெசிபி வந்து நான் காட்டியிருக்கேன். இது பாப்புலர் அப்லோட்ஸ்ல வந்து 1 மில்லியன் வியூ போயிருக்கு. இந்த ரசப்பொடி நான் போஸ்ட் பண்ணி. ஸோ அந்த வீடியோ லிங்க் வேணா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். நல்லா திக்கா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் பருப்பு தண்ணி சேர்க்கவே இல்ல. பருப்பு தண்ணி சேர்க்காமயே ரசம் வந்து செம்ம டேஸ்ட்டா வரும். ஆக்சுவலா நெறைய பேர் ரசம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. நம்ம கொதிக்க விடாம ஆஃப் பண்ணோம் அப்டின்னா, அந்த புளி வந்து ஒரு மாதிரி கடுத்து போகும்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ரசம் வந்து ஒரு கொதி வந்த உடனே நீங்க ஃப்ளேம் வந்து சிம் பண்ணிடணும்.
சிம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நுர மாதிரி வரும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணுங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை வந்து கரெக்டா இறக்கறதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம போடணும். கொத்தமல்லி தழை சேர்க்கும்போது எப்பவுமே கொத்தமல்லி தழையோட தண்டோட சேர்த்தீங்க அப்படின்னா, ரசம் வந்து அப்படியே வீடே மணக்கிற லெவல்ல கமகமன்னு நல்ல வாசனையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தண்டோட கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிட்டு நான் அப்படியே லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த லிட்டு வந்து என்கிட்ட எக்ஸ்ட்ராவா இருந்தது. டிமார்ட்ல வாங்குனதுல லிட்டு வரல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஈவ்னிங் வந்து தோசை மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ரொம்ப கம்மியா இருந்தது. சரி அத வேஸ்ட் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒரு மாதிரி போண்டா மாரி செஞ்சிருந்தேன். போண்டா செஞ்சுட்டு நான் சாப்பிடும்போது தான் வீடியோ ஷூட் பண்ணேன். ஆனா, இந்த மாரி மீதமான இட்லி மாவுல போண்டா செய்யறது பத்தி நெறைய யூடியூப் வீடியோஸ் இருந்தது. சரி நானும் ஏன் போடணுன்ட்டு, அத நான் ஷூட் பண்ணல. காஃபி குடிச்சிட்டு, கொஞ்சம் புக்ஸ் வந்து இன்ஸ்டா பேஜ்ல கிட்ஸுக்கான புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்ததா நான் கொஞ்சம் கிட்ஸுக்கான புக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கியிருக்கேன். ஏற்கனவே இவங்க கிட்ட நான் 2 தடவ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் நெறைய தடவ நீங்க வீடியோல வந்து பார்த்துருப்பீங்க. நான் என்னோட தம்பி குழந்தைங்களுக்கு, தங்கச்சி குழந்தைங்களுக்கு வந்து புக்ஸ் பர்ச்சேஸ் பண்றது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி புக்ஸ் எல்லாம் ஜீவன் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு கிடைக்கவே இல்ல. நான் வந்து அவ்ளோ தேடினேன். ஏன்னா புக்ஸ்ல இருந்து நம்ம சொல்லிக் குடுக்கறத விட, இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டி. இந்த மாரி எடுத்து ஒட்டுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து குழந்தைங்க பண்ணுவாங்க. அப்படி ஆக்டிவிட்டியா பண்ணும்போது ஈஸியா அவங்களுக்கு புரியும். இது வந்து கிராமர் ப்ரிப்போசிஷனுக்கு வந்து ஆக்டிவிட்டி புக் வாங்கியிருக்கேன். இந்த 2 புக்கு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ப்ரிப்போசிஷன், ஒண்ணு வந்து லாஜிக்கல் ரீசனிங். இது 2ம் என் தங்கச்சி பையனுக்கு, குகன் உங்களுக்கு தெரியும். அவனுக்கு வயசு இப்ப 5, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ இப்போ அவனுக்கு என்ன போர்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்ஸ் நான் வாங்கியிருக்கேன் 2. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இது நான் சொல்கிறேன். அப்புறம் இது வந்து என் தம்பி பையன் இப்போ தான் வந்து ப்ரீகேஜி ஜாயின் பண்ணியிருக்கான். அவனுக்கு இந்த அனிமல்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் சார்ட்டாக வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போவே எல்லா ஃப்ரூட்ஸும் சொல்கிறான். அப்போ நம்ம வந்து அவன்கிட்ட ஆப்பிள் எடுத்து கண்டுபிடிச்சி ஒட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துடணும். இது வந்து தனியாக எடுத்து கொடுத்துடணும். அப்போ அவன் கரெக்டாக ஆப்பிள்னா ஆப்பிளுக்கு ஒட்டுவான். அந்த மாதிரியான புக்கு. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 2.5 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் குழந்தைகளோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி புக்ஸ் இருக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த 4 புக்ஸுக்கான 3 புக்கு அப்புறம் ஒரு கார்டு வாங்கியிருக்கேன். இது சூப்பராக இருக்குது. மதர் அண்ட் கிட்டு கார்டுன்னு சொல்லிட்டு, மதர் அண்ட் கிட் கார்டுன்னு சொல்லிட்டு இப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா பொண்ணு, என் தங்கச்சி பொண்ணுக்கு வந்து கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை வச்சா பட்டர்ஃப்ளையோட குட்டி கார்டு வந்து கிட்டு வைக்கணும். நானும் ஜீவனும் இது பண்ணி காட்டுறோம். ஜீவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் இந்த கார்ட்ஸ் வச்சு எல்லாம் சொல்கிறதுக்கு. சரிங்களா? இந்த புக் அந்த கார்டுக்கான இன்ஸ்டா பேஜ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் லாஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கூட நிறைய பேர் வந்து அந்த புக்குக்கான வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க நிறைய தடவை வந்து கேட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ இஃப் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் வாங்கிக்கலாம். நான் இப்போ சீக்கிரமாக ஒவ்வொரு புக்காக காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த 2.5 வயசு குழந்தைங்களுக்கான புக்கு பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அனிமல்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். இப்போ குழந்தைங்கிட்ட வந்து நம்ம வாட்டர்மெலன் எங்கே இருக்குது எடுத்து ஒட்டு அந்த மாதிரி கேட்கலாம். இந்த கலரை வச்சு வாட்டர்மெலன் வந்து நம்ம கண்டுபிடிச்சி இங்கே ஒட்ட சொல்லணும். இப்போ போமிகிரானட் வந்து பாதி இல்லை. ஸோ போமிகிரானட் எடுத்து ஒட்டு அப்படின்னா கரெக்டாக அதுக்கான கலரை கண்டுபிடிச்சி ஒட்டுவாங்க. அப்போ போமிகிரானட்டோட ஷேப்பு, கலர், அதோட பேரெல்லாம் வந்து நல்லா மனசில் பதிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்கிற கார்ட்ஸ் வந்து நம்ம ஆன்சர்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கணும். குழந்தைங்க கிட்ட வந்து கொஷின்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ ஹாஃப் மட்டும் இருக்குது, மிச்ச ஹாஃபை வந்து கண்டுபிடிச்சி ஒட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ அதே புக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஆன்சர் இல்லை. ஸோ இந்த கார்ட்ஸ்லேருந்து எது வெஜிடபிளோ அதெல்லாம் எடுத்து ஒட்டு, எது ஃப்ரூட்ஸு நீயே கண்டுபிடிச்சி ஒட்டு அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆக்டிவிட்டியாக கொடுக்கும்போது மொபைல் பார்க்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி புக்ஸு வீட்டில் இருந்தால். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. எதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டு, எதெல்லாம் அன்ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் ஹெல்த்தி ஃபுட்டு, இதெல்லாம் வந்து அன்ஹெல்த்தின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒட்ட சொல்லலாம். ஸோ இந்த புக்குக்கு ப்ரைஸ் வந்து நான் சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அடுத்ததாக லாஜிக்கல் ரீசனிங். நான் நிறைய தடவை இந்த மாதிரி புக் வாங்கியிருக்கேன். அதாவது லாஜிக்கல் ரீசனிங்கில் நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ இப்போ இது இந்த த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. அந்த த்ரெட்டு ஷேப் வந்து நம்ம எடுத்து இங்கே வைக்க சொல்லணும். இது வந்து நெக்ஸ்ட் இருக்கும்.
என்ன ஷேப் இருக்கோ அதை வந்து இங்கே வைக்க சொல்லணும் அவங்கள. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏணி ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து ஏணி அரேஞ்ச் பண்ணுறது. ஒவ்வொரு பேஜில் வந்து ஒவ்வொன்று மாதிரி இருக்கும். இப்போது இந்த டைரக்ஷனில் என்ன கலர் கார்லாம் போகுதோ டைரக்ஷன்ஸ் இது இந்த பக்கம் சைடு. அதே மாதிரி இந்த பேக் சைடில் வந்து எந்த கார்லாம் போகுதோ அதை எடுத்து ஒட்டு. இந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கான டைரக்ஷன்ஸ் டவுன், ரைட், அப்பு, லெஃப்ட் அந்த மாதிரி. அப்புறம் கோடிங் இருக்குது. இப்போ 1 2 3 4னா 1 2 3 4 இங்கே என்ன இருக்கோ அதை வந்து கரெக்டாக அந்த ஷேப்பை கண்டுபிடிச்சி இங்கே ஒட்டணும். அடுத்தது எடுத்து வைக்கும்போது 3 6 5 2 3 எது, 6 எது, 5 எது, 2 எது இங்கே பார்த்துட்டு இங்கிருந்து எடுத்து ஒட்டணும். அந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ப்ரிப்போசிஷன் புக்கு. கிராமர் வந்து நல்லா புரியறதுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன், ஆன் இது வந்து உள்ளே இருக்குது, இது மேலே இருக்குது அப்படின்னா எதெல்லாம் உள்ளே இருக்குது எதெல்லாம் மேலே இருக்குன்ட்டு நம்ம இந்த மாதிரி கார்ட்ஸ் ஆன்சர்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு எதெல்லாம் இன்னில் இருக்குது எதெல்லாம் ஆனில் இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஒட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்கிறது. அதே மாதிரி நியர், ஃபார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டு, இன் பிட்வீன், அண்டர், எபோ இந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ப்ரிப்போசிஷன் வந்து நம்ம பிக்சர்ஸாக புரிய வைக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். இன், ஃப்ரண்ட் ஆஃப், பிஹைண்ட், அமாங், ஆப்போசிட் டைரக்ஷன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூஸ் தி கரெக்ட் ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க. டிக் பண்ண சொல்லணும். இது வந்து உள்ளே இருக்கா அப்போ இன் டிக் பண்ணு. இவங்க வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃபில் இருக்காங்களா இன் ஃப்ரண்ட் ஆஃபில் டிக் பண்ணணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் அவங்களுக்கு நம்ம அந்த கிராமரை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் கொஷின் ஆன்சர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல கலர்ஃபுல்லாக செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஒவ்வொரு பேஜும் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி குவாலிட்டியாக இருக்குது. இது சூப்பர் பாருங்கள். லாஸ்ட் பேஜில் இப்போ அண்டர் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பிக்சர்ஸில் எது வந்து அண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு அந்த ஆன்சரை வந்து எடுத்து இங்கே ஒட்ட சொல்லும். நெக்ஸ்ட் கொஷின் எது வந்து எபோ இருக்குது இதுலேருந்து எது எபோவோ அதை எடுத்து ஒட்டு. அந்த மாதிரி ஈஸியாக அந்த ப்ரிப்போசிஷன் புக்கு முடிக்கும் போது அவங்களுக்கு ப்ரிப்போசிஷன் வந்து ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது மறக்கவே செய்யாது. மனப்பாடம் பண்ணாதான் வந்து மறந்துடும். அவங்க வந்து கிராமரை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல்லேயும் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக கிராமரையும் படிப்பாங்க. இந்த ப்ரிப்போஷனோட ஃபைனல் பேஜ் பாருங்கள். அது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. த கேர்ள் இஸ் சிட்டிங் அமாங் த பேர்ட்ஸ். அப்போ கேர்ள் வந்து நம்ம எடுத்து பேர்ட்ஸுக்கு நடுவில் ஒட்டணும். ஸோ அடுத்தது வந்து த கிரே கேட் இஸ் நியர் த டாக். அப்போ கிரே கலர் கேட் 2 கேட் இருக்குது. எனக்கே மறந்துருச்சு. கிரே கலர் கேட்டை எடுத்து நம்ம வந்து டாக் பக்கத்தில் ஒட்டணும். அப்போது நியர் த டாக்னா அவங்க கரெக்டாக ஒட்டுவாங்க. ஸோ ப்ரிப்போஷனில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் வச்சு ஃபைனலாக ஒரு டெஸ்ட் பேஜ் கொடுத்துருக்காங்க. ஈவன் பாருங்கள் 10th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ ஆர்வமாக ப்ரிப்போசிஷன் செய்கிறான்ட்டு. ஒட்டுப்போ. த ஃபேமிலி ஃபோட்டோ இஸ் எபோ த டெலிவிஷன். ஆஹா 10th சூப்பர். இது இந்த ப்ரிப்போஷன்லாம் அவனுக்கு அப்போ கிடைக்கல. இப்போ ஒரே ஜெலஸ் தம்பி மேலே. அவனுக்கு நான் வந்து எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். அப்படி தானே ஜீவன்? ஜெலஸா ஃபீல் பண்றியா? எப்படி ஃபீல் பண்ற? ஜெலஸ். ஐயோ கேட் இஸ் பாஸ்கெட் இங்க இருக்கு. இன்சைட் வை. இன்சைட் தி பாஸ்கெட். கேட் இஸ் இன்சைட் த பாஸ்கெட். இந்த மாதிரி வைக்கணும். அடுத்தது சூப்பரா இருக்கு. ஒரு வீடை கொடுத்து எங்கெங்க இருக்குன்னு அரேஞ்ச் பண்ண சொல்றது. ஏதோ 3D எஃபெக்ட் மாதிரி இருக்கு. அடுத்ததான் மாம் அண்ட் கிட் கார்டு. அதாவது 2-2.5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இந்த கார்டு வச்சு ஈஸியாக நம்ம புரிய வைக்கலாம். இப்போ பட்டர்ஃப்ளை வந்து மதர் வச்சாங்கன்னா கிட்டு வந்து கண்டுபிடிச்சி கேட்டர்பில்லர் வைக்கணும். அப்புறம் மதர் வந்து கேட் வச்சாங்கன்னா கிட்டு வந்து கண்டுபிடிச்சி கிட்டன் வைக்கணும். சூப்பராக இருக்குது இந்த கார்ட்ஸ். இப்போ வந்து நானும் ஜீவனும் கரெக்டாக வைக்க போகிறோம். ஃப்ராக் நான் வச்சுன்னா ஜீவன் வந்து டேட்போல் வைப்பான். இது வந்து என் தங்கச்சி குழந்தைக்கு வாங்கியிருக்கேன். தங்கச்சி குழந்தையும் விளையாடுவாங்க. மாம் அண்ட் டாட்டர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ நானும் ஜீவனும் சும்மா டாக் வச்சுருக்கேன். நான் டாக் பப்பி. நெக்ஸ்ட் ஃப்ராக் வைக்கிறேன். ஃப்ராகுக்கு டேட்போல் வரும். மங்கி வைக்கிறேன். இன்ஃபேண்ட். அப்புறம் நான் கேட் வைக்கிறேன். கேட்டுக்கு கிட்டன். அடுத்து நான் ஹென் வைக்கிறேன். ஹென்க்கு சிக் வரும். அப்புறம் நான் பட்டர்ஃப்ளை வைக்கிறேன். அதுக்கு கேட்டர்பில்லர் வரும். ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புக்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இன்ஸ்டா பேஜ் லிங்க்கு, இந்த புக்ஸோட லிங்க்கு, அது இல்லாமல் வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் டு ஆர்டர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நல்ல குவாலிட்டியான புக்ஸு. உங்கள் யாருக்கா வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீக் சண்டே ஆஃப்டர்நூன் தந்தூரி சிக்கன் செஞ்சுருந்தேன். அதுக்கான ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் நிறைய ரெசிபிஸ் வருது.
திக்கான தயிர் ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கேஷ் பிராண்டோடது, காரத்துக்கும் அதே தான். அது ஒரு 2 ஸ்பூன். மல்லித்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு. தயிர் வந்து புளிக்காத நல்ல கெட்டி தயிரை எடுத்துக்க வேண்டியது முக்கியம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி பவுடரும் சேர்த்துருக்கோம். அது நல்லா தந்தூரி சிக்கனுக்கு செமையா ஒரு கலர் கொடுக்கும். அது இல்லாமல் பெப்பர் பவுடரும் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தந்தூரி சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கனோட லெக் பீஸ், தை பீஸ், கம்ப்ளீட்டாக தை பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் லீஷியஸ் ஆப்பில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. அது மேலே வந்து ஸ்லைட்டாக ஸ்லிட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ தந்தூரி சிக்கன் எவ்வளோ நேரம் இந்த சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மினிமம் 4 hours மேரினேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸ்லிட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சரில் வந்து போட்டு நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் எப்போவுமே வச்சுருவேன். ஆக்சுவலாக லெமன் ஜூஸ் வந்து நான் இந்த இதில் ஆட் பண்ணலை. ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். லெமன் ஜூஸில் சிக்கன் வந்து ட்ரை ஆகிடுது. ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு ரீசன் வந்து லெமன் தான். உங்களுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கணும் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் லெமன் அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன், கரெக்டாக ஓடிஜியில் வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே வந்து லெமன் ஆஃப் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். ஸோ தந்தூரி சிக்கன் வந்து அகராவோட இந்த டிஜிட்டல் ஓடிஜியில் தான் செய்கிறேன். இஃப் சப்போஸ் ஓடிஜி இல்லைன்னா நீங்கள் நார்மலான ஒரு கிரில் பேனில் இல்லை ஃப்ரை பேனில் வந்து கம்மியாக ஆயில் போட்டுட்டு கிரில் பண்ணி எடுக்கலாம். இதில் வந்து ரோஸ்ட் ஆப்ஷன்னே இருக்குது. 180 டிகிரி for 30 minutes ஒரு சைடு வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து 30 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி 30 மினிட்ஸ் வைக்கணும். அதாவது சிக்கன் பீஸை வந்து இந்த மாதிரி அப்சைட் டவுனாக திருப்பிட்டு வைக்கணும். ஓடிஜியில் ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறது, நல்லா ஸ்லோவாக குக் ஆகி வருது. உள்ளே நல்லா வெந்து மேலே வந்து லேயர் நல்லா ரோஸ்ட் ஆகி வருது. ஆக்சுவலாக இதே தந்தூரி வந்து நம்ம கிரில் பண்ணும்போது என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற லேயர் வந்து சீக்கிரமாக வெந்துடும், கருகிடும், உள்ளே வந்து சிக்கன் வேகாது. ஸோ இந்த மாதிரி லெக் பீஸ், தை பீஸ்லாம் பண்ணுறது வந்து நான் ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஓடிஜியில் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி நான்வெஜ் ரெசிபி ஓடிஜி போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டடாக நிறைய கேக் ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க. டிஜிட்டல் ஓடிஜியோட இன்னொரு அட்வான்டேஜ் வந்து நம்ம டைம், டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. அந்த மோடு மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். ரோஸ்ட்டு, கிரில், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பண்ணுறதுக்கு டோஸ்ட்டு, ரீஹீட், அந்த மாதிரி அதுலேயே ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மோடு மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம அந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணனால லைட்டாக மசாலா அந்த பக்கம் இந்த பக்கம் போனதில் அந்த மசால் மட்டும் சைடில் கருகுன மாதிரி தெரியுது. மற்றபடி சிக்கன்லாம் கருகலை. அந்த லெவலுக்கு ரோஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த தந்தூரி சிக்கனோட டேஸ்ட் வரும். மேபி இந்த ரெசிபி இந்த சண்டே நீங்கள் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.